டெல்லியில பிரதமர் ஐயா செங்கோல் எடுத்து மக்களவையில வைக்கிறதுக்கான முயற்சியில நம்ம ஆதீனங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பிரதமர் ஐயாவுக்கு கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தைரியமா அந்த மக்களவையில நாங்கெல்லாம் உட்காரும் போது கண்ணால அந்த செங்கோலை பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது உணர்ச்சி எனக்கு, அதுவும் தமிழரா எனக்கு அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் என்ன மாதிரி திருப்பி எடுத்து வந்து வச்சோம். தமிழ்நாட்டின் புகழ், ஆன்மீகத்தோட பலம் எல்லாம் ஒருங்கிணைந்து அன்னைக்கு எடுத்து வந்து பிரதமர் வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு தமிழர்களாக பெருமை மாற்றம் இல்லை, நம்மளுடைய ஆன்மீக பலத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்ற ஒரு செய்தியை பிரதமர் ஐயா எடுத்து சொன்னதாக தான் நான் 2 நாளா பேப்பர்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைகள் கல்வி கற்க நிறுவனத்துக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, நல்ல விதமா படிச்சு வெளியில வராங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரை நான் எடுக்காம சொல்றேன், அது பார்ட்னர்ஷிப். அங்க நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு போய் சேர்ந்த ஒரு பெண் அந்த வேலையின் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அந்த அழுத்தத்தால் தாங்க முடியாம உயிரிழந்துட்டாங்க. அதுல என்ன நான் பார்த்தேன்னா, கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கேம்பஸ்லயே ரெக்ரூட்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்தா கூட அந்த கல்வியோட குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய சில விஷயங்களை கல்வி நிறுவனங்களுக்கும் புகட்டணும். குடும்பங்கள்ல சொல்ல வேண்டியது என்ன, நீ எவ்வளவு படிச்சு என்ன ஆனாலும் கூட ஒரு மனசுல நீ அந்த அழுத்தத்தை எடுத்துக்கிறதுக்கான உள் சக்தி உங்ககிட்ட இருக்கணும். அந்த உள் சக்தி உனக்கு வரணும்னா தெய்வீகம் மூலமா தான் வர முடியும். இறைவனை நம்பு, இறைவனை கிருபை நம்மளுக்கு இருக்கணும், இறைவனை நாடு, அந்த நல்வழக்கங்களை கத்துக்கோங்க. இதன் மூலமா தான் உன் ஆத்ம சக்தி வளரும். ஆத்ம சக்தி வளர வளரத்தான் நீங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை தாங்கிறதுக்கான பலம், இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வரும். அந்த ஆத்ம சக்தி வளர்க்கறதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இப்பேற்பட்ட ஒரு தியான மண்டபமும் கட்டி, எப்போவாவது உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சுன்னா மாணவர்களோ இல்ல கல்வியாளர்களோ டீச்சர்ஸோ யாருக்கானாலும் கூட நீங்க அங்க போய் மன நிம்மதியா உட்கார்ந்தீங்கன்னா அந்த அமைதியான அந்த நிலை, முருகனுடைய அடி அவருடைய பாதங்களுக்கு கீழே உட்கார்ந்துருக்கும். அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த தெய்வ பலம் இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டும். அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த கல்வி நிறுவனத்துல வேந்தர் வீரியன் அவர்களும் அவர் குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இதை நிறுவி இருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்ம தெய்வீகத்தையும் எடுத்துட்டு வரணும், ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு வரணும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் படிச்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு அந்த உள் சக்தி, இன்னர் ஸ்ட்ரென்த் வளரும். வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இந்த நாட்டையும் முன்னேற்றி எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அது முக்கியமா இந்த சந்தர்ப்பத்துல